இங்க பாருங்க பேபிக்கும் இந்த வேல் காப்பு இருக்கு. ஸோ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த வேல் காப்பும் இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு. ஸோ ஓகே 1 பவுண்ட்ல இருந்தே பாருங்க இந்த நெக்லஸ் பாருங்க உங்களுக்கு 1 பவுண்ட் மாதிரியே தெரியாது. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. வந்து இந்த காயின் காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுகளண்டா உங்களுக்கு 6000 7000 இருந்து ஒரு 20000 வரைக்கும் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளி கொலுசு ஐட்டம், காச்சங்கிலி ஐட்டம்ஸ். இதெல்லாம் என்ன மாதிரி என்ன? இது வந்து 5000 ரூபாயில இருந்து இது சின்ன பிள்ளைகளுக்குரியது. இதுவும் 2500 3 கிராம். ஓகே மேல்காது தோடு பாத்தீங்கன்னா சோடி உங்களுக்கு 15000 அந்த மாதிரி வரும். அப்படி ஒவ்வொரு விலையில இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்டி ஐட்டம் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து மெட்டி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. மெட்டி ஐட்டம்ஸ். சொப்பின புட்டுக்காப்பு. ஸோ நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து 4 பவுன். 4 பவுன். ஆரம் 5 பவுன். ஓகே ஆரம் 5 பவுன். ஓகே இது எத்தனை கிராம்? இது வந்து 6 கிராம்ல இருந்து 8 கிராம் வரைக்கும் இருக்கு. இந்த சாமி பெண்டை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சுருவம் எல்லாம் அழகா இருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தத்ரூபமா இருக்கு. இந்த பிள்ளையார் எல்லாம் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே இப்போ வந்து மீடியா போட்டு இது 4-5 நாள் கடந்துட்டு கூட அந்த ஸ்ரீநதியா போட்டு. ஓகே இன்னைக்கு பவுன் என்ன ரேட் போகுது? இன்னைக்கு 2,67,000. பிஸ்கெட் பவுன் கூடி இருக்கு. 22 கேரட் வந்து 2,44,750 குறைஞ்சிருக்கு. ஓ நீங்க முந்தின நாள் எடுத்ததை விட பேந்து 8,000 ரூபாய் கூடி திருப்பி குறைஞ்சிருக்கு. பேந்து 12,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. சரி 15,000 ரூபாய் கூடி இருக்கு. ஓகே அப்ப அச்சேர்த்து அன்னைக்கு வந்து கூடுமா குறையுமா? அது சொல்லல. சரி சரி. ஜனங்கள் கூடுமட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க. அப்படிதான் பார்த்தவங்க. நேற்று உண்டையும் கொஞ்சம் வீழ்ச்சியா இருக்கு. இங்க என்ன மாதிரி நான் புக்கிங் எடுக்கிறீங்களா? ஹோமம் எடுத்துக்கோங்க. ஓகே அது வந்து என்ன மாதிரி ரேட் வந்து என்ன மாதிரி அதான் சொல்லிலாம் இருக்குது. ரேட் அன்றாட மார்க்கெட் விலை தான். இன்னைக்கு என்ன விலைன்னா அதே விலைக்கு எடுத்தோம்னு சொன்னா அவைக்கு அரிசி இல்லாண்டு கொடுக்க நாங்க அதே பெறுமதிக்கு கொடுத்துவிடுவோம். இன்னைக்கு போட்டோம்னா போட்டதான். சரி சரி. அவை அதுக்குரிய அட்வான்ஸ் 50% கட்டி. ஓகே இன்னைக்கு புக் பண்ணி எடுத்துச்சுனா அந்த பிரைஸ்க்கு அன்னைக்கு கொடுப்பீங்க. டிசைன் பிடிச்சிருந்தா டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஸ்ரீநதியால வீடியோ போட்டது நிறைய புக்கிங் போய்கொண்டே இருக்குது. இந்த ஸ்பெஷலி செயின் வந்தெல்லாம் புக்கிங் இல்ல அதெல்லாம் முடிஞ்சிட்டு வந்து இருக்குது. பிரச்சனை இல்ல இருக்குது. 35,000 ரூபாய் 40,000 32,000 வந்து கொஞ்சம் சரியா 25,000 வந்தது கொஞ்சம் போய்கொண்டு இருக்குது. நல்லா மூவ் பண்ணது ஆனபடியா அதுல சரி அது நிறைய புக்கிங் போய்கொண்டிருக்கு. ஸோ அதனால அதே மாதிரி இங்க காட்டுறது டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங் போய்கொண்டே இருக்கு. ஸோ புக் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கு வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். என்ன அன்றைய தினம் உங்களுக்கு சிரமத்தை தவிர்த்துக்கொள்ளலாம். எங்கள்கிட்ட ஸ்ரீநதியோட இணை நிறுவனம் சத்யா ஜுவல்லர்ஸ் 136 கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம்.
ஓகே. இது வந்து ஸ்ரீநதியாக பக்கத்திலேயே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரே கூரையின் கீழ் தான் இருக்குது. பக்கத்திலேயே இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ சத்யாம் வந்து ஸ்ரீநதியாக பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கடை தான். இன்னொரு பிரான்ச் வேண்ட. ஸோ கடையை நேர விசிட் பண்ணி பாருங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த ஷோரூம்லயும் வச்சிருக்கீங்க. ஸோ பக்கத்துலயும் இருக்கு. அங்கேயும் பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம். சரி, இப்ப பாப்போம். ஓகே, அடுத்து வந்து செயின் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் எத்தனை கிராம்னா? இது வந்து 4 கிராமுக்குள்ள இருக்கு. 2 கிராம்ல இருந்து 4 கிராம். 4 கிராமுக்குள்ள. ஓகே. இதெல்லாம் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கூடின மாதிரி இருக்கு. ஆனா வந்து கிராம் வந்து குறைவு. சோ இது டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு டக்குன்னு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. இது வந்து சத்யா ஜுவல்லர்ஸ் நதியாக பக்கத்திலேயே இருக்கக்கூடியது. இது என்ன 1 கிராமா? இது வந்து 900 மில்லில இருந்து 1,500 வரைக்கும் இருக்குது. ஓகே. அப்ப இது வந்து 35,000 ரூபாயில இருந்து 40,000 45,000 வரைக்கும் இருக்கு. ஓகே. சோ இந்த செயின் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபாஸ்ட் மூவிங் புக்கிங் வந்து இந்த செயின் எல்லாம் அதிகமா போய் கொண்டிருக்கு. கையிருப்புல இருந்தது 25,000 ரூபாய் செயின் முடிஞ்சது. ஓகே. வந்து இருக்குது. கொடுக்கலாம். வந்துட்டு இருக்கு. சோ இதுல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு புக்கிங் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க. அன்னைக்கு வந்து எடுக்க ஈஸியா இருக்கும். ஏன்னா செயின் எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு இவேட்ட. சோ இதெல்லாம் என்ன மாதிரினா? இது 4 கிராம். 4 கிராம். 3 கிராம் 4 கிராம். இதெல்லாம் 3 கிராம் 4 கிராம் செயின். சோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெச்சுக்கொள்ளுங்க. இது என்ன? இதெல்லாம் எத்தனை கிராம்? இதுகள் வெயிட் கூன்னு. இது வந்து 1 பவுண்ட்ல இருந்து உங்களுக்கு 3 பவுண்ட் வரைக்கும் இருக்கு. ஓகே. 2.5 பவுண்ட் 3 பவுண்ட். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கூடினது என்ன? அதுல இந்த செயின் வந்து உங்களுக்கு 1 பவுண்ட் டியூப் செயின். இந்த பார்வையான செயின். பொலிவா இருக்கு. இது 5 பவுண்ட் செயின் மாதிரி இருக்கு. பெருசா இருக்கு செயின். ஓகே. அடுத்து இது டியூப் செயின். இது வந்து 4 கிராம்ல இருந்து ஓகே 24 கிராம் வரைக்கும் இருக்கு. 24 கிராம். ஓகே. இப்போ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி செயின் தான் விரும்பி போடினா. சோ இந்த செயினும் இருக்குது. பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து கேளுங்க. எல்லாம் எத்தனை கிராம்? இதுல 16 கிராம் வருது. ஓகே. இது 12 கிராம். இது 2.5 பவுண்ட். சரி, நிறைய பேருக்கு அந்த கிராம் தெரியாம இருக்கும். அதாவது கணக்குலயே சொல்லலாம். பவுண்ட் கணக்கு. அதாவது 8 கிராம்ண்டா பாத்தீங்கன்னா 1 பவுண்ட். 8 கிராம் வந்து 1 பவுண்ட். 1 பவுண்ட்ல இருந்து 3 பவுண்ட் வரைக்கும் இதுல இருக்கிற செயின்கள் இருக்குது. ஏன்னா நிறைய வந்து அந்த கிராம் கணக்கு தான் வந்து நகை கடைக்கார வந்து அந்த வெயிட் பாப்பினோம். அது நிறைய பேருக்கு தெரியாது. 8 கிராம்ண்டா 1 பவுண்ட். சரி. மற்றது இது அந்த லைட் வெயிட் கை செயின்கள். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன மாதிரினா? எத்தனை கிராம்? இது வந்து 1 கிராம் 200 மில்லில இருந்து 1/2 பவுண்ட்ல இருந்து 1/4 பவுண்ட் வரைக்கும் இருக்கு. ஓகே. 1/4 பவுண்ட் வரைக்கும் இருக்கு. 1/2 பவுண்ட்ல இருந்து 1/4 பவுண்ட் வரைக்கும். 40,000 ரூபாயில இருந்து 80,000 வரைக்கும் இருக்கு. ஓகே. இதுல பார்த்த டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு புக் பண்றேன்னா புக் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க. அன்னைக்கு வந்து எடுக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது அதே மாதிரி இது 1/4 பவுண்ட் 2 மஞ்சால இருந்து 1/2 பவுண்ட் வரைக்கும் இருக்கு. இது வந்து 1,50,000 வரைக்கும் இருக்குது. ஓகே. 80,000 இருந்து. சரி. ஓகே. அன்றைக்கு பவுண்ட் என்ன ரேட் போகுதோ தெரியாது. கூடும் குறையும். ஓகே. அன்றாட மார்க்கெட் விலைக்கு கொடுக்கப்படும். சரி. இது வந்து 1/2 பவுனுக்கு கொஞ்சம் குறையும். 1/2 பவுண்ட் சைஸ் 1/2 பவுண்ட். இது வந்து 1,40,000 1,50 1,25 அப்படி வரும். சரி சரி. சோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸும் இருக்கு. அதோட இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய வச்சிருக்கீங்க. சோ கடையை விசிட் பண்ணி பாருங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து ஸ்ரீ சத்யா பக்கத்துல சத்யா ஸ்ரீநதியோட இணை நிறுவனம். ஓகே. இது சின்ன பிள்ளைகளுக்குரியது. இது 2,500 3 கிராம். ஓகே. 1/2 பவுண்ட் வரைக்கும் இருக்கு. இது ஸ்டோன் வெச்ச மாதிரியா? இது கல் வெச்சது. இது வந்து 7 கிராம். 7 கிராம். 1 பவுண்ட் கொஞ்சம் குறையும். ஓகே. சோ இதுல ஏதாவது டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க. சோ நிறைய காட்டுவோம். அதனால ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அவைக்கு கொண்டு வந்து காட்டி நீங்க கேட்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகே. இது எத்தனை கிராம்னா? இது வந்து 6 கிராம்ல இருந்து 8 கிராம் வரைக்கும் இருக்கு. 8 கிராம் வரைக்கும். 1 பவுண்ட் வரைக்கும் இருக்கு. 1/4 பவுண்ட்ல இருந்து 1 பவுண்ட். ஓகே. சோ இந்த டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. டிசைனை சொன்னீங்கன்னா நாங்க கணக்கு சரியா சொல்லலாம். என்னடா எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நாங்க கால்குலேட் பண்ணி சொல்லலாம். அது அதனால நான் பொதுவா சொல்றோம்.
சில பேருக்கு நாங்கள் 25,000 ரூபாய்க்கு இருக்கேன்டா சின்ன 25,000 ரூபாய்க்கு இருக்கின்றது இல்லை அதான் ஃபிக்ஸட் ரேட் கூட குறைய வரும் அது வெயிட்டில் கூடும் குறையும். அதான் சரி இதுல வந்து 2 பவுன்ல இருந்து 1 பவுன் வரைக்கும் இருக்கு. 1 பவுன் வரைக்கும். ஓகே இதெல்லாம் 2 பவுனா? அவே தங்களுக்கு பிடிச்ச டிசைனை எங்களுக்கு இது பண்ணிச்சினோம்டா. ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பிச்சினோம்னா நாங்க கணக்க சொல்லுவோம். ஓகே சரி சரி. மார்க்கெட் விலை தானே. சோ இன்னைக்கு வந்து போற ரேட் வந்து அன்னைக்கு நீங்க எடுக்கும்போது போகுமான்னு தெரியாது. சோ அன்னைக்கு ரேட் தானே. ஓகே அதையும் சொல்லிக்கொள்றேன். சோ இதுல வந்து சொன்னீங்களே இவ்வளவு 25,000 சொன்னீங்க 35,000 சொன்னீங்க அப்படின்னு குதிரை பென்டன் எல்லாம் எத்தனை கிராம்ல இருந்து இருக்குன்னா பெண்டன் வந்து உங்களுக்கு ஒரு 300 மில்லியில இருந்து 300 மில்லி கிராம்ண்டா ஒரு மஞ்சாடி சுச்சத்துல இருந்து இருக்கு. சரி அண்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாயில இருந்து வேண்டியதை எடுக்கலாம். என்ன காரணம்டா அச்சதியிலண்டு பெருமதி கூடுனது எடுக்க வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள். அப்ப ஆனபடியாவே வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆனா ஸ்டார்டிங் வந்து அந்த சின்ன இதுல இருந்து ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்குள்ள இருந்து எடுக்கலாம். ஒரு 5,500 6,000 மின்னி மூக்கு மினிகள் அதெல்லாம் வரும் எடுக்கலாம். மற்றது பொட்டு பெண்டன்கள் லக்ஷ்மி பெண்டன் அதுகள் ஒரு 10,000 ரூபாய் அப்படி. அதான் நீங்க வந்து இப்ப லட்சக்கணக்குல கொடுத்துதான் பவுன் வாங்கணும் அப்படின்னு இல்ல. சாஸ்திரத்துக்கு அன்னைக்கு வாங்குறதா இருந்தா ஒரு 5,000 ரூபாயில இருந்து நீங்க வந்து பவுன் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் முடியாது அப்படின்னா நீங்க வெள்ளி பொருட்கள் கூட வாங்கிக்கலாம். இங்க வந்து வெள்ளி பொருட்களும் இருக்கு. நேர்த்தி சாமான்கள் இருக்கு. சோ நீங்க வெள்ளி லக்ஷ்மி பெண்டன் இருக்கு வெள்ளியில அதை எடுத்துக்கொள்ளலாம். சரி நிறைய பேர் வந்து இந்த காயின் காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு 6,000 7,000 இருந்து ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. 6,000 இருந்து இருக்குது. ஓகே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காயின் சேர்ப்பீங்க. இப்ப வந்து பெருசா தான் எடுக்கணும் இல்ல இந்த மாதிரி குட்டி குட்டி காயினா சேர்த்துட்டு அதை கூட பெருசாக்கி கொள்ளலாம். என்ன சேர்த்து கூட கொடுத்துக்கொள்ளலாம். பழைய பவுன் என்ன மாதிரி என்ன இப்ப பழைய பவுன் நாங்க கூடின விலை கொடுத்து எடுக்கிறோம். மார்க்கெட் விலைக்கு இப்ப அன்றைக்கு அச்சதியை முன்னிட்டு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசத்துல கழிச்சு. ஓகே இது பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய். சும்மா அன்றைக்கு வந்து சாஸ்திரத்துக்கு வாங்குறதா இருந்தா வாங்கிக்கலாம். சும்மா ஒரு காயின் 6,000 ரூபாய். என்ன லக்ஷ்மி லக்ஷ்மி ஓகே பயன்படுத்தலாம். வரலட்சுமி இப்ப இது வந்து சின்ன கௌரி நம்மள கையில கட்டுவினாமே என்ன அதுல. சரி இது எவ்வளவு வரும்? இது வந்து 25,000 ரூபாய் கிட்ட வரும். 25,000. ஓகே எத்தனை கிராம் இது? இது வந்து 850 மில்லி. 850 மில்லி. ஒரு கிராம் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஓகே சரி. சரியான கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் வேற. நாங்கள் ஒரு அவரேஜா சொல்றது. சோ காயினும் இங்க இருக்குது. சில பேர் வந்து அந்த மெயினா வந்து அந்த காயின் தான் வாங்குவீங்க லக்ஷ்மி காயின். சோ அதுவுமே இருக்குது. சோ ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க. 6,000 அதாவது 6,000 ரூபாயில இருந்தே உங்களுக்கு வந்து காயின் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே இது வந்து அடுத்து வந்து பென்டன் ஐட்டம்ஸ். கழுத்து பென்டன் ஓம் பென்டன் குட்டி குட்டி நேம் மாதிரியான. ஓகே இந்த இதெல்லாம் எத்தனை கிராம்ல இருந்து இருக்கு? இது வந்து 1 கிராம் 330 மில்லி. அரை பவுன் ஒரு வெஞ்சரி கிட்ட இருக்கு. சரி சரி சரி. ஒரு 40,000 ரூபாய் அப்படி. 40,000 ரூபாய் வரும். ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஓம் பென்டன் மற்ற வந்து இந்த பஞ்சாயுதம் ஆளிலை எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரியான ஓம் பென்டன்? ஓம் பென்டன் இருக்குது 1 கிராம்ல இருந்து 2 கிராம் 3 கிராம். ஓகே இந்த பஞ்சாயுதம் வந்து எத்தனை கிராம்? இது வந்து பஞ்சாயுதம் 790 மில்லி இருக்கு. இது வந்து ஒரு 30,000 ரூபாய் கிட்ட வரும். 30,000. ஓகே இந்த பஞ்சாயுதம் இது வந்து 600 மில்லி ஒரு 22,000. 22,000 அப்படி. சரி சரி. நிறைய பேர் இந்த பஞ்சாயுதம் வந்து தேடிட்டு இருப்பீங்க. சின்ன பிள்ளைகள் காவலுக்கு எல்லாத்துக்கும் போடலாம். அதெல்லாம் இங்கே இருக்குது. சோ சொன்னி உங்களுக்கு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி சொன்னீங்கன்னா அவை வந்து கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பீங்க. சோ ஓம் பென்டன் எல்லாமே இருக்குது. இந்த ருத்ராட்சம் இது என்ன? இது வந்து கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்குள்ள வரும். 30க்குள்ள. ஓகே சோ ஓம் பென்டன் நிறைய இருக்குது. வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் எத்தனை கிராம் என்ன இந்த பென்டன்? இது வந்து 1 பவுன் 1 பவுன் அரை பவுன் கால் பவுன் எல்லாம் இருக்கு. ஓகே எல்லா வெயிட்லயும் இருக்கு. இது கடல் குதிரை என்று போடுவாங்க. கடல் குதிரை இது பாலுகள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எத்தனை கிராம்? இது 4 கிராம் 3 கிராம். ஓகே சோ இந்த மாதிரி மீன் பென்டன்ல இருந்து எல்லாமே இருக்கு. இந்த ஆங்கர் அந்த மாதிரி இனிஷியலும் இருக்கு. ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாமி பெண்டன். இந்த சாமி பெண்டன் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சுருவம் எல்லாம் அழகா இருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தத்ரூபமா இருக்கு. இந்த பிள்ளையார் எல்லாம் என்ன மாதிரி? இதெல்லாம்
இதானே வாப்பு தான். நர்த்தன விநாயகர். இப்ப இது பாத்தீங்கன்னா நர்த்தன விநாயகர், இது வந்து ஆளிலை விநாயகர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூட விரும்பி போடுவினம். சோ இது வந்து அந்த பைரவர். இது என்ன? இது பைரவர். இது மற்ற இது வந்து சீரடி சாய்பாபா. ஓகே. இது உடுக்கோட பைரவர். இந்த நாக இது போடுவினமா? இது போடலாம். இது லட்சுமி பெண்டன்ட். இது லட்சுமியோ? இது எத்தனை கிராம்? இது வந்து காப்பவுன் ஒரு வெஞ்சாடி. ஓகே. இந்த இதுல இருக்கிறது உங்களுக்கு வந்து டிசைன் ஏதாவது பிடிச்சா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கேளுங்க. இதுல இருக்கிற டிசைன் இல்ல, வேற டிசைனும் கேட்டா நான் கொடுப்போம். இதுக்கு உள்ளுக்கு இருக்கு. நாங்க அந்த ஷோரூம்ல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதுல ஏதாவது பிடிச்சா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு அனுப்புங்க. உங்களுக்கு எத்தனை கிராம் என்ன பிரைஸ்ன்னு டீடைல்ஸ் சொல்லுவீங்க. சோ இதுல ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு அனுப்புங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன்சி லேடிஸ்ன்ற ஃபேன்சி ஐட்டம்ஸ். இந்த மாதிரி பிக் பாஸ். ஓகே. பிக் பாஸ் பென்டன் இருக்கு. பிக் பாஸ் இருக்கு, பூட் இருக்கு, ஸ்க்ரப் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ இந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருந்தாலும் வந்து பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் கூட வரும். இது 1 பவுன் கிட்ட வரும். மற்றது எல்லாம் வேற பவுன், கால் பவுன் அப்படி இருக்கு. சரி சரி. எல்லா வெயிட்லயும் இருக்கு. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா பஞ்சாயத்திலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாலர்ல வந்து டிசைன் போட்டிருக்கேன். சோ இந்த டிசைன் ஏதாவது பிடிச்சா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது லேடிஸ் பெண்டன்ட்ங்களா? இது ஃபேன்சி. என்ன ஃபேன்சி? லேடிஸ் பெண்டன்ட். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமா தான் காட்டி இருக்கிறோம். இதுலயே மக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சிருக்கேன். ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து தாலி ப்ரௌச் ஐட்டம்ஸ். இந்த கொடிகளுக்கு போடுறத. இதெல்லாம் எத்தனை கிராம்ல இருந்து இருக்கு? இது வந்து 2 கிராம்ல இருந்து உங்களுக்கு 8 கிராம் வரைக்கும் இருக்கு. 8 கிராம் வரைக்கும் இருக்குது. ஓகே. இதுல வந்து ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. அவைக்கு வந்து எடுத்து காட்டுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. சரி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தாலி கொடியில போடுறது காயின் ஐட்டம், லட்சுமி காயின் அந்த மாதிரி. என்ன சோ அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா யாராவது தாலி கொடிக்கு வாங்கி போடணும் அப்படின்னா இங்க இருக்குது, வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. சோ அதே மாதிரி நிறைய பென்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. அதான் இங்க பாருங்க, டிஎஸ் தோழி சுஜியும் இருக்கு. தோழி சுஜி அதானே. இதுகள் வந்து இது ஷோகோ நெக்லஸ், அந்த கழுத்தோட கட்டுறதோ. மற்றது இது வந்து 1.5 பவுன்ல இருந்து உங்களுக்கு 3 பவுன் 4 பவுன் வரைக்கும் இருக்கு. இது எத்தனை பவுன்? இது வந்து 3 பவுன் இருக்கு. 3 பவுன். ஓகே. வெச்சு காட்டுங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா சோக்கர் செட் இந்த மாதிரி வரும். எத்தனை பவுன் இது? இது 3 பவுன். 3 பவுன். ஓகே. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா எத்தனை பவுன்? இது 1.5 பவுன். 1.5 பவுன். 1.5 பவுன் காஸ்மால லேட்டஸ்ட் கலெக்ஷன். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா வந்து 2 பவுன். என்னண்ணா 2 பவுன் என்ன? ஓகே. ஸோ இந்த டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க. இதை விட வெயிட் கூட வந்து இது செஞ்சு கொடுப்பீங்க. எல்லா வெயிட்லயும் இருக்கு. எல்லா வெயிட்லயும் 5 பவுன் 6 பவுன் வரைக்கும் இருக்கு. எல்லாம் பவுன்ல இருந்து. ஓகே. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 பவுன்ல இருந்தே இருக்குதா. சோ இது வந்து 2 பவுன். உங்களுக்கு வந்து 1 பவுன்ல வேணும்னா கூட நீங்க 1 பவுன் 1.5 பவுன் 1.5 பவுன் அப்படி வருது. சரி. கூட குறைய வருமா என்ன? எல்லாம் ஒரு வெயிட்ல இருக்கு. சரி. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா காசு மாலை. இது வந்து லட்சுமியோட நெக்லஸ் செட். இது என்ன மாதிரி? அது 3 பவுன், இது 5 பவுன். இது வந்து 3 பவுன், இது வந்து 5 பவுன். இந்த காசு மாலையில பாத்தீங்கன்னா வெயிட் கூட கூட செஞ்சு கொடுப்பீனா, உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பீனா. சோ இது வந்து 5 பவுன். 5 பவுன். ஓகே. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்ன டிசைன்னா? இது ராஜ்மஹால். ஓகே. ராஜ்மஹால் டிசைன். இது லாங் ஆரம். ஓகே. இது எத்தனை பவுன்? இது வந்து 4 பவுன். ஓகே. இது வந்து 4 பவுன். இது எத்தனை பவுன்? அது 3 பவுன். ஓகே. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு 1-2 பீஸ் தான் போட்டு காட்டுறேன். எக்கச்சக்கமான டிசைன் இருக்கு. ஸோ ஷோரூமை வந்து விசிட் பண்ணி பாருங்க.
ஒரு பவுன்ல இருந்து ம் 30 கிராம் வரைக்கும் இருக்கு. இது ஒரு பவுன் ம் 30 கிராம், மற்றது 1.5 பவுன். ஓகே. ஒரு பவுன்லேருந்தே பாருங்க, இந்த நெக்லஸ் பாருங்க, உங்களுக்கு ஒரு பவுன் மாதிரியே தெரியாது. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க. நாங்க இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் டிஸ்பிளேல காட்டியிருக்கிறோம். சோக்கோ இந்த நெக்லஸ் சோக்கர் செட். இந்த அது இருக்குது. எத்தனை பவுன் சோக்கர் இது செட்? வந்து 4 பவுன். 4 பவுன். ஆரம் 5 பவுன். ஓகே. ஆரம் 5 பவுன். இது 2 பவுன் காசு மாலையா? காசு மாலை 2 பவுனா? அந்த இருக்குது. அது ஓகே. இது 25 கிராம் 3 பவுன் 3.5 பவுன். 3 பவுன். 3 பவுன். ஓகே, நல்ல பெருசா இருக்கு. நான் பொலிவா இருக்கேன். 3 பவுன். ஓகே. ஸோ அந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு காட்டிக்கலுங்க. உங்களுக்கு அதிகமாக கூட உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பினா, வெயிட் கூட செஞ்சு கொடுப்பினா. ஸோ இதில் காட்டியிருக்கிற டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோடும் வந்து 1 கிராம்லேருந்து இருக்காண்ணா? எல்லா வெயிட்லையும் இருக்கு. ஓகே, தோடும் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம்லேருந்தே இருக்கு. ஸோ இதில் காட்டுற டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு எவ்வளோன்னு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவன் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவினா. இதில் ஏதாவது டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. இந்த கல்லு வச்சது எத்தனை பவுன்? புது 8 கிராம் வரும். 1 பவுன். 1 பவுன். ஓகே. 1 பவுன் 1/2 பவுன் 1 பவுன் எல்லாம் முத்து வச்சது. அடுத்தது பாத்தீங்கன்னா மேல் காது தோடு, மற்றது காது குத்துவினமா நீங்க? எல்லாம் இருக்கு. கண்ணாலையும் குத்துவோம். இதுவும் இருக்கு. கன் ஷாட்டும் இருக்கு. ஆமா. அஜயதிரது அண்டே குத்துவீங்களா? அண்டே குத்த மாட்டோம். அண்டே குத்த மாட்டோம். அவை இருக்கிற 2-3 வருஷம் இருக்கும். சரி சரி. என்னைக்கு க்ரௌடா இருந்து ஆனா மற்ற நாள்ல குத்துவீங்க. ஓகே. சோ இதெல்லாம் என்ன மாதிரினா எத்தனை கிராம்ல இருந்திருக்கா இல்ல? இது எல்லாம் வெயிட் இல்ல. அது அந்த மின்னியலுக்கு ஏத்த மாதிரி விலை. அப்படி மின்னியலுக்கு ஏத்த மாதிரி. இது என்ன பிரைஸ் வரும்? இது வந்து 7400. 7400. சோடி அப்படியேவா? ஒன்று. சரி. ஓகே, அப்ப சோடி வந்து 15000 கிட்ட வரும். சோடி 15000 வரும். ஓகே. மேல் காது தோடு பாத்தீங்கன்னா சோடி உங்களுக்கு 15000 அந்த மாதிரி வரும். அப்படி ஒவ்வொரு விலையில இருக்கு. இது நாங்க 20000 சொல்லுங்க, நீங்க அதுல 15000 சொன்னீங்க வந்து கேட்பாங்க. அதாவது அன்னைக்கு பவுன்ல என்ன ரேட் கேக்குறாங்க. அதனால நாங்க அந்த சிலதுகளை வந்து ஒரு நார்மலா சொல்றது. சரி சரி சரி. ஃபிக்ஸட்டா சொன்னா அந்த பொடிதா நாங்க ஒண்ணு செய்யறாது. நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு வடிவா பாக்குறீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேருமேண்டா. எந்த கடையில என்ன இருக்குன்னு தெரியாது. சோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவைகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேல் காதத்தோட இது ஜென்ஸுக்கும் இருக்காம் இதுல. அந்த நைட் அத இது மாதிரி என்ன? ஓகே. இதெல்லாம் என்ன பிரைஸ் வரும்னா? இது வந்து 7500 1000. அப்படி ஒரு காதுக்கு போடுற மாதிரி. ஒரு ஒட்டு தானே. சரி சரி. இன்னும் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு மேல் காது தோடு. மூக்குத்தியா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மூக்குத்திக்கு தோடாம் பாவிக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கும் குத்தக்கூடியதா இருக்கு. இது என்ன விலையா வரும்? இந்த கல்லி வச்ச மாதிரி இது வந்து 1,15,000 ரூபாய். 1,15. இப்ப சோடியனா 30,000 படி வரும். இது சின்ன பிள்ளைகளுக்கும் காது குத்தலாம். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வச்ச மாதிரி ஸ்டோன் எல்லாம் கலர் வச்ச மாதிரி குட்டி 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 ஸ்டோன் வச்ச மாதிரி. இதெல்லாம் 6000 5500 அப்படி வரும் ஒரு வீடியோல. சரி சரி. சோ நிறைய பேர் இந்த மாதிரி மூக்குத்தி ஐட்டம் மேல் காது தோடு ஐட்டம்ஸ் எல்லாம் பாப்பீங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. 2 கடையிலையுமே பார்க்கலாம். நீங்க ஸ்ரீநதியாலையும் பார்க்கலாம், சத்யாலையும் பார்க்கலாம். 2 கடையிலையுமே நீங்க பார்த்துக்கொள்ளலாம். எங்க பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன விலை வரும்னா இந்த மாதிரி தொங்குற மாதிரி? இது 7000 ரூபாய். 7000. இப்போ சோடியனா 15000 வரும். 14000. நல்லா இருக்கு.
இதில் நேமாக நாங்கள் பழைய விலையெல்லாம் போட்டிருக்கிறோம். ஓ சரி அச்சதிக்கு பிறகுதான் விலை மாறுமா? விலை கூட போகுதுன்னு நம்ம என்ன உண்மையா? கூடிக்கொண்டு தான் இருக்குது. மாச கடைசியில கூடும் அப்படின்னு. ஓகே, இதுவும் பாருங்க, இதுவும் வந்து குட்டி 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 டிசைன் தான். ஸோ இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா இது என்னன்னா பாசி மணி செயின். இது கிறிஸ்டல் மணி. கிறிஸ்டல் மணி ஆரம் மாதிரி ரெட்டப்பட்டு. ஓகே, இது எத்தனை பவுன்? இது வந்து 6.5 பவுன். இது ஓகே, இது பார்த்தீங்கன்னா 6.5 பவுன். இதை மாதிரி நிறைய பேர் விரும்பி போடுவீங்க. 6.5 பவுனா. ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் ஐட்டம் பார்க்கலாம். இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோடி வந்து 1 பவுண்ட்லேருந்தே இருக்குது ஸ்டார்டிங். இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 பவுனுக்கு வரும். 8 கிராம் 1 பவுனுக்கு வரும். இல்லை இருக்கிறது 1 பவுன் 1.5 பவுன் கூட கூட இருக்கு. 1.5 பவுன் 2 பவுன் வரைக்கும் இருக்கு. 2 பவுன் வரைக்கும் இருக்கு. எல்லா வெயிட்லயும் இருக்கு. இது பேபி காப்பாடு. இதெல்லாம் குட்டி பேபி காப்பாடு. இதெல்லாம் எத்தனை பவுன்? இது 2.5 பவுன் 2 பவுன் எல்லா வெயிட்டும் இருக்கு. ஓகே, 1.5 பவுன்ல இருந்து 2.5 பவுன் 1.5 பவுன் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இதுல 1 பவுன்ல வேணுமெண்டா கூட அதுல செஞ்சு கொடுப்பீங்க. இதுல எத்தனை செட் வேணுமெண்டாலும் செட்டாக இருக்கு. இதுல 3 சோடி எல்லாம் செட். சரி, இதெல்லாம் பூட்டு காப்பு என்ன? இது எத்தனை கிராம்ல இருந்து ஸ்டார்டிங்? பூட்டு காப்பு 1.5 பவுன்ல இருந்து 4 பவுன் வரைக்கும் இருக்கு. சரி, எல்லா வெயிட்டும் இருக்கு. ஸோ இது டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபி காப்புகள். ஸோ இதெல்லாம் எத்தனை கிராம்ல இருந்திருக்குண்ணா பேபி காப்புகள்? பேபி காப்புகள் வந்து 3/4 பவுன்ல இருந்து இருக்கு. 3/4 பவுன்ல இருந்து இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 1.5 பவுன் 1 பவுன் எல்லா வெயிட்லயும் இருக்கு. எல்லா வெயிட்லயும் பிடிச்ச டிசைனை சொன்னா நாங்க அதை செஞ்சு கொடுப்போம். பேல் காப்பும் இருக்கு. இங்க பாருங்க, பேபிக்கும் இந்த வேல் காப்பு இருக்கு. ஸோ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த வேல் காப்பும் இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு. ஸோ காவலா கூட இருக்கு. ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு புக் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இது எத்தனை கிராம் இந்த வேல் காப்பு? வேல் காப்பு வந்து 1.5 பவுன் 1.5 பவுன். ஓகே ஓகே, அது மாதிரி இது வரலாம். பூட்டு காப்பு என்ன? பூட்டு காப்பு. ஸோ நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்டி ஐட்டம் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து மெட்டி போட சொல்லி கேட்டிருந்தீங்க, மெட்டி ஐட்டம்ஸ். ஸோ போன வீடியோல போட முடியல. ஸோ அதனால இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். எல்லா டிசைனும் இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி? வள்ளி கிராம் எவ்வளவு போகுது, என்ன மாதிரி? இது ஒரு சோடி வந்து 1500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. 1500 ரூபாயில இருந்து இருக்கு, 5000 வரைக்கும் இருக்கு. ஓகே, இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி. இதெல்லாம் எவ்வளவு வருது? 5000. இது பாப்போம், இது 4000 ரூபாய் கிட்ட வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து 4000 ரூபாய் வருதா? ஸோ அச்சய திருதி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுன் வாங்க முடியாட்டி இந்த மாதிரி மெட்டி கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கொள்ளலாம். ஸோ வெள்ளி கூட நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வெள்ளி பவுன் போடலாம். இதில் டிசைன் சொன்னால் செஞ்சு கொடுப்பீங்களா வெள்ளி? என்ன? அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளி கொலுசு ஐட்டம், காச்சங்கிலி ஐட்டம்ஸ். இதெல்லாம் என்ன மாதிரி என்ன? இது வந்து 5000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஓகே, வெயிட்டை பொறுத்து என்ன? வெயிட்டுக்கு தான் காசு. ஓகே, ஸோ வெள்ளி கொலுசும் இருக்கு. ஸோ எங்கேயும் தேட தேவையில்லை, சத்யா வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல நேர்த்தி பொருட்களும் இருக்கு. நேர்த்தி பொருட்களும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டிசைன் பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து நதியாலையும் பார்க்கலாம். ஸ்ரீ நதியாலையும் டிசைன் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். 5000 ரூபாய் கிட்ட வரும் சின்ன பிள்ளைகளுக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த காச்சங்கிலி பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் தான் வரும், சின்ன பிள்ளைகளுக்கான காச்சங்கிலி. நீங்க மெல்லிசா இருந்தா கூட இது போட்டுக்கொள்ளலாம். 5000 ரூபாய் தான் வரும் இந்த காச்சங்கிலி. இது பெரிய கண்ட என்ன மாதிரி என்ன பிரைஸ் வரும்? இது வந்து இது 5000 இருந்து ஒரு 25000 வரைக்கும் இருக்கு. 25000 வரைக்கும் இருக்கு பெரிய ஆட்டோ. ஓகே, அநேகமா இதுக்கு இருக்கிறது ஒரு 10000 வரைக்கும் இருக்கு. இதோட டிசைன்கள் கூடுனது இல்ல. பட் அந்த கருப்பு மணி வச்ச மாதிரியும் இருக்கு, எல்லாம் இருக்கு.
இந்த கருப்பு மணி வச்ச மாதிரி இதெல்லாம் என்ன பிரைஸ் வரும்? இது வந்து இது சின்ன பிள்ளையில போடுறதா? இது வந்து 4000 ரூபா அப்படி வரும். இது பெரிய ஆக்கள். இது 6000 கிட்ட வரும். மற்ற இதுகள் வந்து கிட்டத்தட்ட 12500 ரூபா 3000 அப்படி வரும். சரி. ஓகே, இந்த மாதிரி கருப்பு மணியில கூட நிறைய பேர் விரும்பி போடுவீங்க. ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது வந்து சின்ன குழந்தைகளுக்காக வந்து காற்றுல போடுற மாதிரி. ஸோ காவலா இருக்கும், அதுக்காக நிறைய பேர் இந்த மாதிரி கருப்புல போடுவீங்க. ஸோ இங்கே இருக்குது. ஸோ ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, அன்னைக்கு வந்து வாங்குற எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுப்பீங்க? எல்லாருக்குமே கொடுப்போம். எல்லாரும் வெள்ளி வாங்கினாலும் கிஃப்ட் கிடைக்கும், சின்ன பொருள் வாங்கினாலும் எல்லாம் கிடைக்கும். ஓகே, நீங்க அட்சய திருதி அன்னைக்கு வந்து ஒரு சின்ன பொருள் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து ஸ்ரீநதி அண்ட் சத்யால வந்து நிச்சய பரிசு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து கடை வந்து எத்தனை மணில இருந்து திறந்துருக்கு? காலை 7 மணில இருந்து மாலை 9 மணி வரைக்கும் இருப்போம். ஓகே, காலையில 7 மணில இருந்து அட்சய திருதி அன்னைக்கு காலையில 7 மணிக்கே கடை திறந்துடுவீங்கன்னா இரவு 9 மணி வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்க எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கொள்ளலாம். நீங்க புக் பண்ணிட்டு வந்து வாங்குறதா உங்களுக்கும் அவைக்கும் ஈஸியா இருக்கும். இல்லாட்டி அன்றைய தினம் அவை செலெக்ஷன் அதை பார்க்கணும் இது பார்க்கணும்னு பார்த்து கொண்டிருக்க டைமும் காணாது, ஏன்னா க்ரௌடா இருக்கு. ஓகே, நீங்க காயின் வந்து கேட்டிருந்தா நீங்க காயின் வந்து ஏராளமான காயின் இருக்கு. 6000 ரூபாயில இருந்தே உங்களுக்கு வந்து காயின் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஸ்ரீநதியா சத்யால 2 கடையிலுமே இருக்குது. உங்களுக்கு இந்த கடையில பிடிக்காத டிசைன் நீங்க அந்த கடையில கூட பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னா 2 கடையிலையும் பார்த்து டிசைன் பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி காட்டின டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டு கேளுங்க. அதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எடுத்து காட்டுறது. நிறைய டிசைன் காட்டினாங்க தானே, ஸோ ஈஸியா இருக்கும் எடுத்து காட்டு. பாத்தீங்கன்னா ஸ்ரீநதியான நிறைய கடைகள் இருக்கு. நிறைய பேர் வந்து அந்த குழம்புனா இது ரூபன் காம்ப்ளெக்ஸ். ரூபன் காம்ப்ளெக்ஸ். ஓகே, என்ன சாராண்டு போட்டுங்கிறத விஞ்சதேட சந்தியில. ஓகே, சாரோட் சந்தி இருக்கு தானே, அதுல இந்த பெரிய பில்டிங் என்றா பெட்ரோல் செட் சந்தி. ஓகே, பெட்ரோல் செட் சந்தியில இருக்கு. சோ கடை உங்களுக்கு தெரியாட்டி யாருக்குமே சொல்ல தேவையில்லை. ரூபன் காம்ப்ளெக்ஸ் என்றா எல்லாருக்குமே தெரியும். சில பேர் வெளியிடத்துல இருந்து வேற எனக்கு தெரியாதானே, அப்படி நீங்க வர்றதா இருந்தா கால் பண்ணி கேட்டீங்கன்னா அட்ரஸ் சொல்லிங்கன்னா ஓகே. நிறைய பேர் வந்து இப்ப நிறைய லட்சங்கள் கொடுத்து வாங்கலாம். சின்ன சின்ன காயின் கூட வண்டி சேர்த்துட்டு மெது ஒரு ஏரியா செய்யலாம். அதான் ஒரு கிராமா வண்டி கூட நீங்க 8 கிராம் வந்துன்னா 1 பவுன் ஆயிடும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்கா கூட நீங்க வாங்கி வச்சு அது பெரிய சேவிங்கா ஆக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி இது ஒரு சேவிங் தான். சேமிக்கிறதுக்கான ஒரு நாள்னு தான் சொல்லலாம் அட்சய திருதியை. அன்று வேண்டுனால் உங்களுக்கு தங்கம் சேர்ந்து கொண்டு இருக்க மாணவடியா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வண்டி பெருக பண்ணுங்க. அதான் ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, நான் அவ்வளவு நேரம் பொறுமையா அழகா உங்களோட கடையில இருக்கிற நகை எல்லாம் காட்டுனீங்க. மிக்க மிக்க நன்றி. சந்தோஷம். சரிங்க.